நல்லா இருந்துச்சா? படம் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சா? உண்மையாக சொல்லணும். உண்மையிலே ப்ரோ படம் தரமாக இருந்துச்சு. ஒன் டைம் ஆச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் பார்த்தோம். வெயிட்டிங் ஃபார் தலை 61, 62. நல்லா இருக்கு. நல்லா மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல ப்ரோ. 3 வருஷம் வெயிட் பண்ண ஸ்க்ரீனில் பார்த்ததே போதும். சூப்பர் ப்ரோ. நல்லா இருக்கு படம். சூப்பர் படம் சூப்பர். சூப்பராக எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. படம் செம்ம மாசா இருந்துச்சுண்ணே. அன்னியன் பார்த்தாப்லேயே இருந்துச்சு. அன்னியன் படம் பார்த்தாப்லேயே இருந்துச்சு. சீன் அந்த மாதிரி சீன்லாம் வந்துச்சுண்ணே. நிறையா சீன் அதில் இருந்து எல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? ப்ரோ படம் வேற லெவல் ப்ரோ. சூப்பராக பார்க்க டபுள் ஆக்டிங் ப்ரோ. ஓப்ரா காப்ராவாக இருக்கு ப்ரோ. தலைவா படம் எப்படி இருந்துச்சு? தம்பி பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. 4 வாரத்தை நறுக்குன்னு நல்லா வெறித்தனமாக இருக்கு. விருத்தனமா இருக்கு. இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்துருந்துச்சா இல்லை இந்த மாதிரி? எக்ஸ்பெக்ட் பண்ணோட கூட தான் இருக்கு. அருமையான அண்ணன் படம் அருமையா இருக்கு. என்ன அப்படிதான் விக்ரம் ரசிகர் தான். தரமா இருக்கு படமே. என்ன மாதிரி எதிர்பார்த்திருந்தா என்ன மாதிரி இருந்துச்சு? அது வேற, நாங்க சும்மா வந்தா படம் வந்தா பார்த்தா வேற லெவல்ல இருந்துச்சு. தெரிக்க விட்டாரு ரசிகர் தலைவர். பயங்கரமா இருக்கு. நீங்க போய் பாருங்க அடுத்த ஷோவை. வெறித்தனம் ப்ரோ. வெறித்தனமா? எடிட் பண்ணுங்கன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீ ஒரு வெறியரா வந்து படம் பார்த்துருக்கீங்க, எப்படி இருந்துச்சு? படம் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு தவிர வேற ஏதாவது வார்த்தைகள்? படமே நல்லா தான் இருக்கு. வேற என்ன வார்த்தை? படத்தை பற்றி ஒரே லைன்லாம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? படம் சூப்பர் ப்ரோ. சூப்பர். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க, எப்படி இருந்துச்சு? ப்ரோ சென்டிமெண்டல் படம் ப்ரோ. ஆக்ஷன்ஸ் எல்லாம் ஆக்ஷன்லாம் வெறித்தனமாக இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஸ்ரீயான் விக்ரம் 2 வருஷம் கழிச்சு திரையில் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. ஜிப்ரன் இது ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேற லெவலில் இருக்கு. அஜய் ஆனந்த் வந்து தரமாக பண்ணியிருக்காப்புல. இம்ரான் பதான் நல்லா பண்ணியிருக்காப்புல. நல்லா இருக்கு படம். ப்ரோ படம் படம் சூப்பராக இருக்குண்ணே. போய் பார்க்கலாம். அப்படியே ஒவ்வொன்றும் ஆர்வமாக இருக்குண்ணே. பார்க்க சஸ்பென்ஸாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. தலைவர் ஆக்டிங் வேறு லெவல். உண்மையிலே பிஜிஎம்லாம் மிரட்டி விட்டாங்க. சூப்பராக இருக்குது. படம் வந்து செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா, விக்ரம் நடிப்புக்குன்னே பிறந்தவர். சரிங்களா, அதாவது நடிப்புண்டா விக்ரம் தான். முன்னாடி வந்து சிவாஜி கணேசன் இருந்தார். இப்போ அவருக்கு அடுத்து விக்ரம் தான் வந்திருக்காரு. அன்னியன் கேரக்டர் ஒரு கேரக்டர் கொடுத்துருப்பாங்க அன்னியன் படத்தில் வந்த மணிக்கு. அதெல்லாம் பார்த்தோன்னா 2 விக்ரம் தான். இதில் வந்து பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே அவர் ஒரு ஆள், அதுக்குள்ளே 6 கேரக்டர் உள்ளே கொண்டு வராங்க. அந்த மாதிரி நடிப்புலாம் ஒரு செகண்டில் மாறு. பார்த்தீங்களா, வேறு லெவல். கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் வந்து பாருங்கள். படம் செம்ம ஹிட் ஆகும். நல்லா மாசு. சும்மா டேரக்டருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். நல்லா தரமான கதைகள். இதை வந்து ஒரு தடவை பாருங்க, 2 தடவை பாருங்க, இன்னும் ரொம்ப வேற லெவலில் போகும் படம். மாசு. எதிர்பார்த்த அளவுக்கு அஜய் ஆனந்த் கொண்டு வந்திருக்காப்புல தலைவரை. தலைவர் கெட்டப்ப எந்த 2 கண்ணையும் பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாது. டாக்டர் சியான் விக்ரம் ப்ரோ. விக்ரம் வேற லெவலில் நடிச்சிருக்காரு. கேஜிஎஃப் பட ஹீரோயினுக்கும் அவருக்கு சூட் ஆகுது. நல்லா இருக்கு. விக்ரம் 3 வருஷம் கழிச்சு பார்க்குறேன் திரையில. நல்லா நடிச்சிருக்காரு. நடிப்பு திறமை நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்குறப்ப கொஞ்சம் படம் புரியாமல் இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்க்க விட்டு படம் ஃபுல்லாக புரியுது. சூப்பராக இருக்கு. வேற லெவலில் இருக்கு. என்ன கலா? அது என்ன கலாஸ் நிக்கா கோபுரம்? அது அந்த துப்பாக்கி ஷூட்டிங் லாஸ்ட் சீன், அந்த மாதிரி சீன் வருதா? அதான் லாஸ்ட் சீனே ஷூட்டிங். கலாஷ் நிக்கோ.